அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆப்பிள் நிறுவனத்திற்கு மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம் நாட்டின் அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானாவில் தற்பொழுது ஐபோன் சார்ந்த ஆலைகள் இயங்கி வருகின்றன. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் இந்த ஆப்பிள் போன்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பும் அந்த போன் தயாரிப்பும் தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் இருக்கிறது. இந்த நிலையில் ஐபோன் உற்பத்தியை இந்தியாவில் மேற்கொள்ளாமல் அமெரிக்காவில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் ஒரு மிரட்டல் ஒன்றை டொனால்டு டிரம்ப் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டு இருக்கிறார். அதில் சில காலத்திற்கு முன்பாக ஆப்பிளினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய டிம் குக்கிற்கு ஒரு கருத்தை ஒன்றை தெரிவித்திருந்தேன். அதாவது அமெரிக்காவில் விற்கப்படக்கூடிய ஆப்பிள் ஐபோன்கள் அமெரிக்காவில் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும், அல்லது அதற்கான உதிரி பாகங்கள் எல்லாம் அமெரிக்காவில் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும். இந்தியா அல்லது வேறு எந்த நாட்டிலும் அதனை தயாரிக்க கூடாது என்று நான் தெரிவித்திருந்தேன். ஒருவேளை அமெரிக்காவில் தயாரிக்காமல் இந்தியா உட்பட வேறு நாடுகளில் ஏதேனும் தயாரிக்கும் பட்சத்தில் அந்த ஐபோன்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை தற்பொழுது விடுப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவில் மட்டும்தான் தயாரிக்க வேண்டும், அமெரிக்கா அல்லாமல் இந்தியா அல்லது வேறு எந்த நாட்டில் தயாரித்தாலும் அந்த ஐபோன்களுக்கு 25% வரியானது விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு நன்றி என்றும் ஒரு கருத்தை ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு கோரிக்கையாக வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த கோரிக்கையை மிரட்டலாக ட்ரம்ப் மாற்றி இருக்கிறார். அமெரிக்காவில் மட்டுமே ஆப்பிள் ஐபோன்களை தயாரிக்க வேண்டும், அவ்வாறு தயாரிக்கவில்லை என்றால் 25% வரி விதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.